மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பரிசீலனை இன்னைக்கு நடக்குது. அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவை நிராகரிக்கணும்னு சொல்லி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனுவை கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான 6 பேருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. மீண்டும் 6 பேரை தேர்ந்தெடுக்கணும். தமிழகத்தில் மொத்தம் 6 பேர். அதிமுக சார்பில் 2 பேரை தேர்ந்தெடுக்கலாம். திமுக சார்பில் 4 பேரை தேர்ந்தெடுக்கலாம். கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டாங்க. மற்ற 3மே திமுக தான். அதிமுக சார்பில் 2 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். அந்த 2 பேரையும் தேர்ந்தெடுப்பதில் தான் சிக்கலே உருவாச்சு. அந்த 2 பேருக்கு ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டாங்க. யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுப்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய தனபால், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை வழக்கறிஞர் பிரிவில் இருக்கார். அவங்க 2 பேருக்கு சீட்டை ஒதுக்கியாச்சு. பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டி ஜெயக்குமாருக்கு கிலோ கணக்கில் அல்வாவை கிண்டி ஊட்டியாச்சு. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்னைக்கு பரிசீலனை நடக்குது. இந்த பரிசீலனையில் அதிமுகவினுடைய வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவை நீங்கள் நிராகரிக்கணும்னு சொல்லி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒரு மனுவை கொடுத்துருக்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையமும் விசாரணை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவும் எடுக்கலை. நான் ஏற்கனவே 6ஆம் தேதி இதை பற்றி ஒரு மனுவை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன். ஆனால் எந்த தகவலும் இதுவரையிலும் எனக்கு கிடைக்கல. அதனால் அதிமுகவுடைய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த 2 பேர்களுடைய மனுக்களை நீங்கள் நிராகரிக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா அந்த கடிதத்தை நீங்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கிறார். இரட்டை இலை சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இந்த இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் ஒதுக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் ஒரு இறுதி தீர்ப்பை கொடுக்கல, அதனால் இவங்களுடைய மனுக்களை நிராகரிக்கணும்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு மனுவை கொடுத்துட்டார். ஏற்கனவே 6ஆம் தேதி கொடுத்த மனுவுக்கு ஏதாவது ரிப்ளை வரும்னு சொல்லி திண்டுக்கல் சூரியமூர்த்தி எதிர்பார்த்துட்டு இருந்தார். தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கிறவே இல்லை. இன்றைக்கி பரிசீலனையின் போது ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் நடத்தும் அலுவலரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6ஆம் தேதி கொடுத்ததுக்கு எந்த விதமான ஒரு தகவலும் வராததுனால நீதிமன்ற அவமதிப்பை நாங்கள் தொடர்வோம் அப்படி சொல்லி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கார். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சம்பந்தமாக வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னாருக்கு தான் சின்னம் அப்படின்னு சொல்லி எந்த முடிவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி தேர்தல் ஆணையமும் அறிவிக்கலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அந்த இரட்டை இலை சின்னத்தை எப்படி ஒதுக்க முடியும்? ஒரு வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்கினுடைய விசாரணையில் இறுதி தீர்ப்பு வராத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அந்த இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தா நாளை திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தொடுத்த வழக்கு அவருக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா அப்போ தேர்தல் நடத்தின முறையே தவறு அப்படிங்கிற நிலைமை உருவாயிரும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனடியாக எனக்கு ஒரு தகுந்த பதிலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீங்கள் பதில் கொடுக்க தவறுனீங்க அப்படின்னா நான் இன்றைக்கே போய் நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மீது நான் ஒரு வழக்கை தொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கார். இது உண்மைதானே? இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவர் மட்டுமா கட்சி? எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையுமே தேர்தல் ஆணையம் அவர்களுடைய வெப்சைட்டில் ஏற்றி வச்சுக்கிறாங்க. அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்குது. தேர்தல் ஆணையமும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதிமுகவுடைய மூல வழக்கில் வரக்கூடிய தீர்ப்புக்கு இதெல்லாம் கட்டுப்பட்டதுன்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வெப்சைட்டில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் பொதுச்செயலாளர் வழக்கு தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்தில் அதனுடைய விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. முடிவு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் தூக்கி அந்த இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துட்டா அது என்ன நியாயம்? அது இதை எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? அதனால தான் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்ன பண்ணார், நீங்கள் அதிமுக சார்பில் இன்பதுரை தனபால் இவருடைய வேட்பு மனுவை நீங்கள் நிராகரிக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் கொடுத்தாலும் அதை நீங்கள் நிராகரிக்கணும். அவங்க சுயேட்சையாக அவங்க அறிவித்து அவங்க எம்பியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்கள வேணால் சுயேட்சையாக நீங்கள் அறிவிச்சுக்கிறலாம். ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் அறிவிக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய கடிதத்தை நீங்கள் நிராகரிக்கணும்னு சொல்லி தான்
திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர் வந்து இப்போ தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட போய் அந்த மனுவை வந்து கொடுத்துருக்கிறாரு. அர்ச்சனா பட்நாயக் அவர்கள்ட்டையும் வந்து சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு மனுவை கொடுக்குறதாகவும் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை இருந்தால் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவர்கிட்ட இருக்குது. இரட்டை இலை சின்னமே இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் 2024 பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம வந்து இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தது அப்படின்னா தற்காலிகமாக தான் இருந்தது, நிரந்தரமாக வந்து கிடையாது. இன்னைக்கு அது சம்பந்தமாக வழக்கு வந்து நீதிமன்றம் போய் நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட அனுப்பிட்டாங்க. தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் இரட்டை இலை சம்பந்தமான வழக்குகளை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த முடிவும் எடுக்கலை. அப்படி முடிவு எடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன விசாரணை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.